எல்லோருக்கும் வணக்கம். உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்பவே அத்தியாவசியமானது, அடிப்படை தேவையானது உங்களோட மனசுக்கும் உடலுக்கும். இதுல நம்ம பார்க்க போற விஷயம் எப்படி அந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்கு உள்ளேயே நீங்க சரியா பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடலுக்கு தேவையான சக்தி நமக்கு வெறும் சாப்பாடுல மட்டும்தான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க கைவிடணும். பஞ்சபூதங்கள் இருக்கிறது போல 5 விதமான மூலங்கள்ல இருந்து நம்மளுடைய உடலுக்கு உயிருக்கு தேவையான சக்திகள் கிரகித்து கொள்ளப்படுது. அதுல முதல் விஷயம் உணவு. நிலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சபூதங்கள்ல இருந்து அது கிடைக்குது. 2வது நீர். உங்களுக்கே தெரியும், நீரும் பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதான். 3வது விஷயம் காற்று. புராணங்கள்ல பிராணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த காற்றும் நம்மளோட உயிரோட்டத்திற்கு ரொம்ப அவசியம். இப்போ 3 ஆச்சு, நிலம், நீர், காற்று. அதாவது உணவு, நீர், காற்று. 4வது விஷயம் நெருப்பு. இந்த நெருப்பு நாம 2 வகையில சொல்லலாம். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தி நம்ம உடலை ஒரு குறிப்பிட்ட அளவுல இயங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில இருக்குது. அந்த வெப்பம் போகும்போது நம்மளோட உயிரும் போகும். அதே நேரத்தில் நம்மளோட பூமியோட உட்கருவில் இருக்கக்கூடிய அந்த சக்தி, நெருப்பு ஆற்றல் நம்மளுடைய புவியீர்ப்பு விசைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்குது இல்லையா, அதுவும் நம்மளோட உடல் இயக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான கதிர்வீச்சு அல்லது அதிர்வலைகள் நம்மளோட உடலை ஒரு சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு அத்தியாவசியம் அப்படின்னு முனிவர்கள் நினைக்கிறாங்க. இதில் 4 விதத்தை நம்ம கண்டிருக்கிறோம். அடுத்து 5வது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த பிரபஞ்ச சக்தி. அதாவது வெள்ளியினி சொல்லுவாங்க. அந்த வானவெளியிலிருந்து வரக்கூடிய சில அதிர்வலைகளும் கதிர்வீச்சுகளும் நம்மளோட வாழ்க்கையையும் செயல்முறைகளையும் மன சிந்தனை ஓட்டங்களையும் பாதிக்க தான் செய்யுது. இந்த வகையில் 5 விதமான சக்திகள் நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கு காரணமாகுது. இந்த 5 விதமான சக்திகளுக்கும் மூலாதார சக்தியாக இருப்பது தான் இந்த பிரபஞ்ச சக்தி. ஏதோ ஒரு வகையில் இந்த சக்திகள் எல்லாம் மாறி 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 அந்த பிரபஞ்ச சக்திக்குள்ள தான் ஐக்கியமாகுது. அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு துகள் நம்மளோட உடலுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை தான் உயிர் அப்படின்னு சொல்றோம். அந்த உயிரோட அதிர்வலைகள் இயங்கும் போது நம்ம உடலை சுற்றி ஒரு விதமான அதிர்வலை இருந்து கொண்டே இருக்கும். அதை தான் நாம ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் சக்தி வளையம் இருக்குது இல்லையா, அந்த உயிர் சக்தி வளையத்தை நாம சரியா முறைப்படுத்துறது மூலமா நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் தேவையான சக்தியை நம்மளால கொடுக்க முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒழுங்கா தெரிஞ்சுக்கிற வரைக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் முரண்பட்டு இருக்கும்போது அதிக அளவு நம்மளுக்கு சக்தி விரயமாக்கப்படுது. அந்த நேரத்தில் அந்த சக்தியை முறைப்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய அந்த ஆரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயிர் ஒளிவட்டத்தை நாம் முறைப்படுத்த முடியும். அதன் மூலமாக நமது உடலை நாம் சீராக வச்சுக்க முடியும். அதுக்கு முதல் விஷயம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை நீங்கள் முழுமையாக நம்பணும். அதே போல் இந்த உலகம் எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியையும் நம்பணும். இங்கே நம்பிக்கை தான் உங்களுடைய பரிமாண வளர்ச்சிக்கு முக்கிய அடித்தளமாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை சீராக்கி எப்படி உங்களோட உடலையும் மனதையும் நீங்களே சீராக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறீங்க. எப்போதுமே அமைதி தான் உங்களோட வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கும். அதனால இந்த விஷயத்தில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும். அப்படி இல்லைன்னா கால்களையும் கைகளையும் நீட்டி அப்படியே ஒரு இடத்துல ரொம்ப அமைதியாக படுத்திருக்கலாம். நீங்கள் படுத்திருக்கும் போது உங்களுடைய முதுகுப்புறம் தரைப்பகுதியில் இருக்கிற மாதிரி படுத்திருக்கணும். வெறும் தரையில் நீங்கள் தயவு செய்து படுக்க வேண்டாம். படுக்கையில் படுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு படுக்கை விரிப்பை தரையில் விரித்து அதன் மேலே படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு உங்களோட கண்களை நீங்கள் மெதுவாக மூடுங்க. கண்களை மூடும்போது சரியாக உங்களுடைய கண்கள் உங்களுடைய நெற்றி பொட்டை பார்த்து இருக்கிற மாதிரியே கண்களை மூடுங்க. கண்களை மூடின அப்புறம் அப்படியே நீங்கள் ஆழ்ந்த மூச்சை உள்ளே எடுக்கணும். நீங்கள் மூச்சை உள்ளே எடுக்கும்போது உங்களுடைய வயிற்று பகுதி ரொம்ப
ஓய்வு நிலையில் இருக்கணும். அதாவது நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது அப்படியே வயிற்று பகுதி ஊதணும் ஒரு பலூன் மாதிரி. அதுக்கப்புறம் வயிற்று பகுதியை கடந்த அப்புறம் உங்களுடைய மார்பு பகுதி அந்த மூச்சு காற்றை உள்ளே வாங்கி அடுத்து மார்பும் விரிகிற அளவு நல்ல ஆழமான மூச்சை உள்ளே எடுக்கணும். இந்த ஆழமான மூச்சை உள்ளே எடுத்த அப்புறம் அப்படியே உங்களோட கண்களை மூடி உங்களுடைய ஒவ்வொரு உடல் பகுதியையும் நினைச்சு பார்க்கணும். அந்த ஒவ்வொரு உடல் பகுதியிலும் பிரபஞ்ச சக்தி பரவி அதனை காக்கிறது அப்படின்னு நீங்க உங்களோட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். உதாரணமாக நாம இப்போ ஆரம்பிக்கும் போது நம்ம கண்களை மூடிக்கிறோம், ஓய்வு நிலையில மனசையும் உடலையும் வச்சுக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்கள் சரியா நெற்றி பொட்டில் இருக்கிற மாதிரி கண்களை நெற்றி பொட்டை பார்த்தவாறு வச்சுக்கிறோம். அப்படியே ஆழமான மூச்சை உள்ள எடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நீங்க ஆழமா மூச்சை எடுக்கும்போது வாய் வழியா எடுக்கக்கூடாது, மூக்கு துவாரங்கள் வழியாக மட்டும்தான் மூச்சை உள்ளெடுக்கணும். எடுத்து மூச்சை கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுட்டு என்னுடைய தலைப்பகுதியில் பிரபஞ்ச சக்தி குடிகொண்டிருக்கிறது, அது தலைப்பகுதியை காத்து நிற்கிறது. அடுத்து நெற்றி பகுதியில் இருக்கும் பிரபஞ்ச சக்தி எனது நெற்றி பகுதியை காத்து நிற்கிறது. அடுத்து கண்களில் உள்ள பிரபஞ்ச சக்தி எனது கண்களை காத்து நிற்கிறது. அடுத்து மூக்கில் உள்ள பிரபஞ்ச சக்தி எனது மூக்கினை காத்து நிற்கிறது. அடுத்து உதடு, பல், நாக்கில் உள்ள பிரபஞ்ச சக்தி அவை அனைத்தையும் காத்து நிற்கிறது. இப்படியே கழுத்து, தோள்பட்டை, கைகள், கை விரல்கள், முதுகு பகுதி, மார்பு பகுதி, மார்புக்குள் இருக்கக்கூடிய நுரையீரல், இதயம், வயிற்று பகுதி, வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உறுப்புகள், இடுப்பு பகுதி, பிட்டங்கள், முன்னுறுப்பு, பின்னுறுப்பு, தொடைப்பகுதி, முட்டுப்பகுதி, முன்னங்கால் பகுதி, பின்னங்கால் பகுதி, உள்ளங்கால், கால் விரல்கள் என அனைத்திலும் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி இந்த உடலை காத்து நிற்கிறது. இப்படி ஒவ்வொரு உடல் பகுதிக்கும் பொறுமையா டைம் எடுத்து ஆழமான மூச்சு எடுத்து நீங்க அந்த பிரபஞ்ச சக்தியை உடலுக்குள்ள ரெகுலேட் பண்றீங்க. இப்படி இருக்கும்போது சில நேரங்களில் உங்களுக்கு தூக்கம் வரலாம். நீங்க தூங்குங்க, ஒரு குழப்பமும் இல்லை. உங்களுடைய தூக்கம் ரொம்ப நேரம் நீடிக்காது. ஏன்னா உங்களுடைய அந்த கான்ஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய விழிப்புணர்வு நிலை விழிப்பாக தான் இருக்கும். அதனால் மிஞ்சி போனால் 40 நிமிஷம்தான் உங்களால் அந்த தூக்கம் தூங்க முடியும். ஆனால் அந்த தூக்கம் தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இதை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போதும் பண்ணலாம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். உங்களுடைய மனதோ உடலோ சோர்வாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணலாம். இது உடனே உங்களுடைய உடம்பை சார்ஜ் பண்ணுற ஒரு இன்ஸ்டன்ட் சார்ஜிங் மாதிரி தான். இதை நீங்கள் நல்லா கற்று உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு பகுதியை ஆக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இது ஒரு பெரிய வரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சரி நண்பர்களே, இந்த பதிவில் ஒரு தெளிவான ஒரு அருமையான விஷயத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை உங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஆபரணமாக மாற்ற நீங்கள் முயற்சி செய்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பிரபஞ்ச சக்திக்கும் உங்களுக்கும் எனது வணக்கங்கள்.